நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசப்பாவுடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஏசப்பாவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் நான் தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீயாவையும் துடைத்திடுவேன், கண்ணீயாவையும் துடைத்திடுவேன், உந்தன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உந்தன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆம் இயேசு ராஜாவே, அப்பா நீ நல்லவர் வல்லவர் ராஜாதி ராஜா, அப்பா நீ சொல்ல ஆகும் இயேசுவே, நீ கட்டளையிட நிற்கும் அப்பா. இந்த வேளையிலும் ஒரு சில நிமிடங்கள் இயேசப்பாவுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம் அப்பா. பிள்ளைகளோடு எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. நீர் வெளிப்படும் யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு துன்பத்தோடு இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கும்படியா வந்து உட்கார்ந்துருக்காங்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாக உங்க விடுதலை பிள்ளைகளுக்கு கடந்து வரும்படியா இந்த நாளிலும் விடுதலை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு பேரும் ஆராதிப்பதற்கு இந்த நாட்களை ஆசீர்வாதம் தரும்படியா ஏசப்பாவுடைய அன்பு கரத்திலே நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பாவுடைய நாம மட்டும் மயப்பட்டா போதும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவே நீர் மயப்படுங்கப்பா. இதனால் வருகின்ற கன மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சமூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசை கூட ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மார்க் 4வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். மார்க் 4வது அதிகாரம், அதாவது முதல் வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. இயேசு மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் கூடி வந்தபடியினால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையிலே நின்றார்கள். இயேசு மறுபடியும் கடலோரத்துல வருகிறார். இன்னும் இந்த கடலோரத்துல இயேசு போதகம் பண்ண வரும்போது என்ன செய்வார்னா, அங்க ஒரு படகு இருந்துன்னா அந்த படகுல ஏறி அவர் பிரசவம் பண்ணுகிற வழக்கமா இருந்துச்சு. ஏன்னா ஜனங்களெல்லாம் நிற்கும் போது இயேசு படகுல ஏறி அவர் நிற்கும் போது எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். பாத்தீங்களா, அதாங்க இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு தன்னை காண்பிக்கிறவர் ஜனங்களுக்கு. இன்றைக்கு நமக்கு அவர் நம்மை காண்பிக்கிறார். இயேசு என்ற பெயர் நம்ம தெரியாது இருந்த காலத்துல மிஷனரிஸ் மூலமாக இயேசு என்ற தெய்வத்தை, இயேசு என்ற பெயரை, அன்பான ராஜாதி ராஜாவே, நம்முடைய தேவனை நம்முடைய மூதாதையர் மூலம் இயேசு நமக்கு காண்பித்தாரு. பாருங்க, இன்றைக்கும் நம்ம அநேக நேரத்துல இயேசு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நாம் இயேசுவை காண்பிக்கணும்னு விரும்புவாரு. இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறதை காண்பிக்கிறதே இல்லை. நாங்க இயேசு பிள்ளைதான் சொல்லுவாங்க, ஆனா வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்க மாட்டாங்க. பாருங்க, இப்ப இயேசுவை தெரியணும்னா, எல்லா ஜனங்களுக்கும் இயேசு பேசுறது கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் அந்த படகுல ஏறி நின்றாதான் எல்லாருக்கும் தெரியும். திரளான கூட்டம் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, அங்க ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அப்ப இயேசு
படகுல ஏறி உட்கார்ந்தார். அந்த படகுல ஏறும்போது உங்களுக்கு தெரியும், அந்த கடல்ல அது கொஞ்சம் மேடா இருக்கும். அதுல உட்காரும் போது ஏசு உட்கார்ந்து இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை அவர் கடற்கரையில அவங்கள நின்னா ஏசு நிக்கிறது தெரியாது பாத்தீங்களா. ஆனா இந்த நாட்கள்ல ஒரு மேடை போட்டு ஒரு நல்ல மைக்கெல்லாம் வச்சு சத்தமா பேசுற ஒரு நல்ல ஒரு கால சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனா அன்றைக்கு அந்த கடற்கரையில அது மிக கடினமான ஒரு பணி இல்லையா. கடல்ல அலைகள் சத்தம் எல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா இயேசு பாருங்க, அந்த இடத்துல அந்த படகுல ஏறி நின்று அவர் போதிக்கிறார். இன்னைக்கு இயேசு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் விரும்புவது என்னன்னா, ஒவ்வொரு பேரும் இயேசுவை காண்பிக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. எல்லாரும் இயேசுவை பார்க்கணும், நம்மில் பார்க்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளில் இயேசுவை பார்க்கணும். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, ஆமாங்க நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம், ஏன்னா எங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, கண்ணீர் இருக்கு, துன்பம் இருக்கு, துயரம் இருக்கு, எங்களால இயேசுவை அடிக்கடியா காண்பிக்க முடியாம நாங்களே தவற செய்கிறோம், எங்களால கரெக்டா நிக்க முடியலன்னு சொல்லி கூட இன்னைக்கு அநேகர் சொல்றதை நம்ம பார்த்துருக்குறோம்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு பாருங்க எல்லாருக்கும் அருமையான இயேசப்பாவுடைய வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக அந்த கடற்கரையிலே அந்த படகுல ஏறி உட்கார்ந்தார். இப்ப பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல இருக்கு. மார்க் 4வது அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு போதிக்கிறார். ஏன்னா சில நேரத்துல நம்ம சொல்லும் போது ஜனங்களுக்கு புரியாது, ஒரு ஊமையா சொல்லும் போது ஜனங்களுக்கு புரியும். சர்வசாதாரணமா விவசாயம் எல்லாருமே செய்வாங்க. அந்த நாட்களையும் விவசாயம் செய்தாங்க. ஒரு விதையை எடுத்துட்டு போய் விதைப்பாங்க. அதை ஜனங்களுக்கு சொல்லும் போது அந்த வார்த்தைய இயேசுடைய வார்த்தையோடு ஒப்புமைப்படுத்தி ஒரு ஊமையா சொல்லும் போது ஜனங்கள் ரொம்ப நல்லா கேட்பாங்க. இந்த நாட்களையும் பாருங்க, நிறைய பேர் வருவாங்க சபையில. சில நேரத்துல சில ஸ்டோரி, அதற்கு ஒப்புமையான ஒரு ஸ்டோரியை சொல்லும் போதே எல்லா குழந்தைகளும் பெரியவர்களும் வாலிபர்களும் முதியவர்களும் ஆசையோடு அந்த வார்த்தைகளை கேட்பாங்க இல்லையா. அதே போல இயேசு ஊமைகள் ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியா ஊமைகளை சொன்னார்னு சொல்லி பாக்குறோம். அது என்ன ஊமை சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3வது வசனத்துல இருக்கு. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவனை பற்றி சொல்றாரு. விதைக்கிறவன், அப்ப நம்ம இந்த நாட்கள்ல விதைக்கிறவன்ல விவசாயின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கு விவசாயம் தான் உலகத்துல மெயின் ஒரு தொழில் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒருவர் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா விவசாயம் இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு சாப்பிட முடியும். ஆனா இன்னைக்கு இந்த நாட்கள்ல விவசாயம் அப்படியே குறைந்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த விவசாயம் பண்ணும்போது உண்மையாவே அந்த விவசாயம் பண்ணி அதை சாப்பிடும்போது அதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி வேற எதுலையுமே இருக்காது. நம்ம ஒரு மாமரத்தை நட்டு அதுல கனி வரும்போது, ஒரு தென்னை மரத்தை நட்டு அதுல தேங்காய் வரும்போது கனி வகைகள், அதே போல பயிர் வகைகளை நம்ம நட்டு அதுல கனி வரும்போது அதுல இருக்கிற மகிழ்ச்சி எதுலையுமே இருக்காது. ஏசப்பா அந்த விதைக்கிறவனை ஒப்பிட்டு பாருங்க, மிக தெளிவா மக்கள் புரிந்து கொள்ளத்தக்கதா அழகா கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தை கேளுங்க. அவர் சொல்றார், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அந்த விதைக்கும் போது உங்களுக்கு தெரியும், நம்ம கூட சில விதைகளை எடுத்து நம்முடைய வயல்லையோ இல்ல நம்முடைய வீட்டு பின்னால அந்த கீரை வகைகளையோ இல்ல ஏதோ ஒன்று நம்ம பயிர் போட போகும்போது விதைகள் கீழே விழுறதை நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா. அதே போல அதை ஒப்புமைப்படுத்தி ஒரு ஊமையாக இயேசு மிக தெளிவா தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. எல்லாரும் மிகுந்த ஆவலோடு அதை கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஏன்னா பொதுவா நம்ம போகும்போது கையிலேருந்து ஒரு விதை கீழே விழுந்துனா அதை யார் எடுத்துட்டு போயிருவாங்க? ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போடும் இல்லையா. அதே போல ஆகாயத்து பறவை பட்சித்து போட்டதுன்னு சொல்றாரு. சில விதை மண்ணில்லாத இடத்துல, அதாவது கற்பாறை நிலத்துல விழுந்துச்சு. அந்த கற்பாறை நிலத்துல ஒருவேளை சில இடங்கள்ல குழிவா இருக்க இடத்துல கொஞ்சம் மணல் இருக்கலாம். இப்ப அதுல என்ன செய்திருக்கோம், முதல்ல அது வளருது. ஆனா அங்க மண் இல்லாதனால, ஆழம் இல்லாதனால சீக்கிரமா அது சீக்கிரத்துல முளைக்குது. ஆனா வெயில் ஏறின போதோ அது என்ன செய்து தீந்து வேர் இல்லாமையால் அழிந்து போயிட்டுன்னு சொல்றாரு. 3வது ஒரு விதையை பற்றி சொல்றாரு. 3வது விதைக்கிறவன் விதைத்தது முள்ளுள்ள இடத்துல அது விழுந்துச்சு. இப்ப முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டதுனால பலன் கொடுக்க முடியல. ஆனா 8வது வசனத்துல சொல்றதான் இன்றைக்கு நமக்கு மிக தேவையான வசனம். 8வது வசனம், மார்க்கு 4வது அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தையை நீங்க கவனமா கேளுங்க. என்ன இருக்கு அப்படின்னா, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்ததுன்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நல்ல நிலத்துல விழுந்தது மட்டும்தான் என்ன செய்து, அது விழுந்து ஓங்கி வளருகிற ஒரு பயிராக மாறிச்சு. பாருங்க, மற்ற பயிர்கள் எல்லாம் ஓங்கி வளர முடியல. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் தியானிச்சு பார்க்கலாமா? ஏசப்பா நம்ம இந்த பூமியில அனுப்புனாரு, நம்ம நல்ல காரியங்களை செய்யணும்னு அனுப்பினாரு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஓங்கி வளருகிற பயிரை போல நம்ம இருக்கிறோமா? நிறைய நேரங்கள்ல நம்முடைய சபைகள் மூலமா, போதர்கள் மூலமா
தேவ பிள்ளைகள் மூலமா வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள வந்துச்சு. இந்த வசனம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறதா அப்படின்னா நம்ம ஓங்கி வளர்ந்துருவோம். ஆனா இங்க என்னாச்சு, அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை மட்டும் ஓங்கி வளர்ந்தது. அது மட்டும் இல்ல, அது பயிரை கொடுத்தது. முதல்ல பூ வந்துச்சு, அப்புறம் காய் வந்தது, அப்புறம் அது பழமாகி பாருங்க, அப்ப காயாகி நெல்லை எடுத்துக்கிட்டா அது நல்ல ஒரு விதையா. நெல்லுனா எல்லாரும் இன்னைக்கு அரிசி சாப்பிட்ற எல்லாருக்கும் இன்னைக்கு நெல் தேவைப்படுது. இன்னும் கோதுமை சாப்பிட்றவங்களுக்கு அது கோதுமை. இப்படி என்னென்ன பயிர் போடுறோமோ அந்த பயிர் அதுல வருகிறத நம்ம பார்க்கிறோம்ல, அது பயிராகி அப்படின்னு இருக்கு. எப்படி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. நல்லா எங்க வயல் விளைஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க, நல்ல கோதுமை அறுவடை இருந்துட்டுன்னு சொல்லுவாங்க. விவசாயிகள் சொல்லுவாங்க, இந்த தடவை நாங்கள் போட்ட காய்கறிகள் அண்டு நல்ல வாழைப்பழங்கள்லாம் நல்லா எங்களுக்கு கொடுத்துருக்கு, நல்லா மாங்காய் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால எங்களுக்கு அப்படி ஒரு பிளஸ்ஸிங் சொல்லுவாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். விளக்கத்தை, அந்த ரகசியத்தை அறியும்படி ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்துல பாருங்க அவர் பேசுகிறார். பாருங்க அவர் என்ன சொல்றாரு, அந்த விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான் சொல்லி மார்க் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்றாரு. மார்க் 4:14 அழகா சொல்றாரு, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இப்பவும் இந்த வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கும்போது நிறைய பேர் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. இன்னைக்கும் 1 கோடிக்கு மேற்பட்ட வீடுகளுக்கு இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மகிமை டிவி மூலமா இந்த ஷான் மினிஸ்ட்ரி வார்த்தைகள் கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் இதை பாக்குறீங்க. ஆனா எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க உள்வாங்கி இந்த வசனத்தை நீங்க எடுத்து நீங்க செயல்படுறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் உங்களுக்கு நேராக வரும்போது இந்த வார்த்தை உங்களுக்கு பலன் கொடுக்கிறதா? இந்த வசனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டோன இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஓங்கி வளர்ந்து பயிராகி நல்ல கனிகளை கொடுக்கிறதா? அதுதான் தேவ பிள்ளைகளே, அதுதான் மிக மிக முக்கியம். பாருங்க, இந்த வசனத்தை கேட்ட உடனே பாருங்க என்ன நடக்கு. 15ஆம் வசனம். ஏன்னா இந்த வசனத்தை கேட்ட உடனே அப்படின்னா வழியில வசனம் விழுது பாத்தீங்களா, அந்த விதைகள் வழியில விழுறது மாதிரி சில பேர் இந்த வசனத்தை கேட்ட உடனே இந்த வசனத்தை என்ன செய்யறான், சத்துரு என்ன பண்றான், எடுத்து போட்டுறான். இந்த வசனம் என்ன வசனம், நீ கேட்காத வசனமா? நீ எத்தனை அழைத்து போறீங்களே, இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டதே இல்லையா? என்ன விதையை பற்றி நீங்க கேட்டதே இல்லையான்னு சொல்லி அநேகர் என்ன நினைப்பாங்க, இந்த வசனத்தை எடுத்து அப்படியே வெளியே போட்டுருவாங்க. இதுதான் ஆகாயத்து பட்சிகள் எடுத்துட்டு போயிடும். ஏன்னா வழியில விழும், விதைக்க போகும்போது அந்த விதை வழியில் விழுகிறது. இப்ப பாருங்க, சத்ருவானவன் அதை என்ன செய்யறான், எடுத்து எரிஞ்சிடுறான். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான், ஒரு வேத வசனத்தை கேட்டோட இந்த வசனம் தெரிஞ்சது தானே. ஆனா பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எத்தனை முறை வசனம் கேட்டாலும் நீங்க 100 வயது வரை இருந்து அந்த வசனத்தை தியானிச்சு பாருங்க, இயேசு உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கோணத்துல இந்த வார்த்தை மூலம் இயேசு உங்களோடு பேசுகிறத நீங்க புரிந்து கொள்ள முடியும். உங்கள் குடும்பத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கிறத நீங்க உணர முடியும். நீங்க ஊழியர் செய்யற ஸ்தலத்துல நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்க மூலம் அற்புதம் நடக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா நீங்க விதைக்கிறது என்னது, ஏசப்பாவுடைய வசனம், ஏசப்பாவுடைய வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குன்னு சொல்லி எபிரேயர் 4:12 பாக்குறோம். வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அப்ப இந்த வசனம் இல்லைன்னா ஒரு வாலிபன் தன்னை காத்துக்கொள்ள முடியாது. பிசாசானன் வாலிப இச்சைக்குள் அந்த மகனை தள்ளி விடுகிறான். இதனால் அநேக வாலிபர்களை இன்றைக்கு சத்துரு கைக்குள்ள வைத்திருக்கிறான். அநேக வாலிபர்கள் இயேசுவுக்காக எழும்ப முடியவில்லை. அதோடு கூட இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல வேதனைப்படுவாங்க. அநேக வீட்டுக்குள்ள கணவர் தன்னுடைய மனைவியை குறித்து வேதனைப்படுவாங்க, மனைவி தங்களுடைய கணவரை குறித்து வேதனைப்படுவாங்க, பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை குறித்து துக்கப்படுவாங்க, இன்னும் முதியோர் தங்களுடைய குடும்பத்தை குறித்தே துக்கப்படுவாங்க. என்னுடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா அவர்களுடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்யவில்லை. இன்னும் அநேகம் பேர் சொல்லுவாங்க, நீங்களாவது வசனத்தை கேட்கிறீங்க, நாங்க வசனமே கேட்கவில்லை, ஆனா எங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரும் கவலையுமா இருக்கிறோமே. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளாகி நீங்கள் சொல்றீங்களா, எங்களுக்கு இந்த வசனம் கூட கிடைக்கவில்லையே, ஏங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க இந்த வேத வசனத்தை, இந்த பைபிள் எல்லா இடமும் கிடைக்குது. சிறிய வேதாகமம், சிறிய நியூ டெஸ்ட்மென்ட் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். கிதியோன் மூலமா, இன்னைக்கு கிதியோனியர் மூலமா இந்த சிறு நியூ டெஸ்ட்மென்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த புதிய ஏற்பாடை நீங்க வாங்கி படிங்க. அநேகர் புதிய ஏற்பாடு உங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அந்த வேத புஸ்தகத்தை நீங்க வாங்கி படிங்க, படித்து பாருங்க. இந்த வார்த்தை, இந்த வசனம் உங்களுக்குள் கிரியை செய்யும். உங்களுக்குள் இந்த வேத வசனம் கிரியை செய்யும். நீங்க இந்த வேத வசனத்தை படிக்கும் போதே உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆனா நீங்க படிக்கும் போது எப்படின்னா, ஆகாயத்து பட்சிகள் எடுத்துட்டு போனது மாதிரி படிக்க கூடாது. இந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள வேண்டும்.
அதைத்தான் எரேமியா 15:16 சொன்னார். இந்த வார்த்தையில நான் உட்கொண்டேன்னு சொன்னார். அது இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொன்னாரு. சங்கீதக்காரன் தாவீதுல நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 1 பாத்தீங்கன்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி பாக்குறோம். பாக்கியவான், செய்வதெல்லாம் வாய்க்கும், ஏற்ற காலத்துல கனி வரும்னு சொல்லி பாக்குறோமே. பிரியமான தேவ பிள்ளைகளே, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல் நம்ம இருக்க கூடாது. சத்ருவானவன் தூக்கி கொண்டு போய்விடக் கூடாது. ஆனா 2வது சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்தோடு சிலர் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அவங்க வேர்கொள்ள முடியல, ஏன்னா அது கற்பார் நிலத்துல விழுந்துச்சு. அதே போல அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அநேகர் வார்த்தைகளை கேட்கிறாங்க, ஆலயத்துல கேட்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில கொஞ்ச காலம் மாத்திரம் அவங்க நிலைச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்துல வேதனை, வசனத்தின் நிமித்தம் அவங்களுக்கு உபத்திரம், துன்பம் வந்த உடனே அவர்கள் இடர்ல அடைகிறார்கள் சொல்லி வேத வசனத்துல மார்க் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். இவர்களே கற்பார் நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்குறீங்க? உண்மையாகவே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறீங்களா? இல்ல வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறீங்களா? இல்ல கற்பார் நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறீங்களா? அப்படி இருந்தா நிச்சயமா ஏசப்பா கிட்ட நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாத்தீங்கன்னா அதுல என்ன போட்டிருக்கு? வசனத்தை கேட்டும் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை, பாவத்தின் இச்சை, பாவத்தின் கிரியைகள் இருக்கும்போது, மாம்சத்தின் இச்சையில இருக்கும்போது, ஜீவனத்தின் பெருமையில இருக்கும்போது என்ன செய்து இதெல்லாம் வரும்போது அது அப்படியே வசனத்தை நெருக்கி போடுகிறது. அதனால் அவர்கள் பலனற்று போகிறான்னு சொல்லி மார்க் 4வது அதிகாரம் 18-19 பார்க்கிறோம். இவர்கள் தான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் சொல்லி போட்டிருக்கு. முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கும் போது கொஞ்ச காலம் தான் நிற்பாங்க. அடுத்து உபத்திரம், உலகத்தின் மயக்கம், ஐஸ்வர்யம், அநேகர் விழுந்து போயிடுறாங்க. நல்ல ஒரு ஆசீர்வாதம் வந்தோடனே அநேகர் வசனத்தை மறந்துடுறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும். வார்த்தையில நீங்க கேட்கிறீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்குள் எப்ப கிரியை செய்யணும்னா நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஏசப்பா கிட்ட அர்ப்பணிக்கணும். இயேசுவே, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நான் உங்களுக்காக வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உங்க ஜீவ வார்த்தை அப்பா வல்லமை உள்ளதுன்னு சொன்னீங்களே, அது பலன் உள்ளதுன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையில வல்லமை இருக்குன்னு சொன்னீங்களே, என்னையும் வல்லமை உள்ள பிள்ளையாக மாற்றுமப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துமப்பா. என்னுடைய வாழ்க்கையில உலகத்தின் கவலை வேண்டாம் ஆண்டவரே, உலக ஐஸ்வர்யம் மேல நான் நாட்டம் வைக்க கூடாது. நீர் தந்திருக்கிறதுல நான் சந்தோஷமா இந்த பூமியில வாழ்ந்து நல்லதே செய்து இன்னும் அநேகருக்கு உண்மையை சொல்லி உங்களுக்காக நான் வாழணும்ப்பா. நான் விழுந்து விடக்கூடாதுப்பா. இந்த வார்த்தையின்படி என்னை காத்துக்கொள்ள உதவி செய்யுமாப்பான்னு சொல்லி நீங்க கேட்கும்போது ஏசு உங்க வாழ்க்கையில நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி உங்களையும் அவர் வாழ செய்ய முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க. ஆனா இந்த வசனத்தை கேட்டவர்களுக்கு நல்ல நிலம்னு சொன்னாரே, 20வது வசனத்தை படிப்பீங்களா? இதே போலதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேத வசனத்தை உட்கொண்ட உடனே எரேமியா சொன்னது போல அவனுடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியோ சந்தோஷமா இருந்தேன்னு சொன்ன போல, யாருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையோ, யாருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லையோ, யாருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையோ, இந்த வார்த்தைகளை உட்கொள்ளும்படியா ஏசப்பா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக மாறும்படியாக ஏசு இப்போது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன செய்திச்சான்? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மார்க் 4வது அதிகாரம் 20ஆம் வசனம். வசனத்தை கேட்டு, முதல்ல கேட்கணும். அதான் எபேசியர் 1:13. வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை முத்திரையாய் பெற்றுக் கொண்டார்கள் பார்க்கிறோம். அந்த வேத வசனம் தான் பரிசுத்த ஆவியினால் முத்திரிப்பதற்கு, இந்த உலகத்திலே பலனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்கிறது. அதனால தான் நம்ம பார்க்கிறோம். அவர் சொன்னார், நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளை பார்த்து சொன்னார், அவர் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஏன்னா வசனத்தை கேட்டு அப்படியே அவர் பாதத்தில் உட்கார்ந்துட்டாங்க. ஆனா மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாங்கன்னு பாக்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தைகள் பாருங்க நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கணும்னு சொல்லிதான் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். என்ன சொல்றார்? வசனத்தை கேட்டு, நம்பர் 1, முதலாவது வசனத்தை கேட்கணும். அடுத்து 2வது அதை ஏற்றுக்கொள்ளணும். பிரியமானவளே, நல்ல நிலம்னா நம்ம போடுற விதைய அப்படியே பூமியில இருந்து அது முளைக்கும். பாத்தீங்களா? நல்லபடியா மழை எல்லாம் பெய்யும் போது அந்த பூமிக்கு உள்ள அது கரெக்டா இருக்கும்போது கரெக்ட் டைம்ல அது முளைக்குது. அதே போல பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வசனத்தை நீங்க கேட்கும் போது அது 1:30. நீங்க முதல்ல கேட்கணும், அடுத்து வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல கேட்கணும், அடுத்து வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது
ஏற்றுக்கொள்றதுனா எப்படி? அவர் சொல்லுவாரு, அவருடைய வார்த்தையில என்ன இருக்கு? பலம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. அவர் சொல்லுவாரு, நீ பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. 38 வருஷம் வியாதியா பெதஸ்தா குளக்கரையில் இருந்த மகனை பார்த்து சொல்வாரு, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லுவாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போது உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அதாவது கேட்கிறது மட்டும் இல்ல, நீங்க கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாய் இருங்கள்னு சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, சிம்சோனுக்கு நல்ல ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. அவருடைய அப்பா அம்மாவுக்கு இந்த பிள்ளை பிறக்கும் போதே அழகா இந்த பிள்ளை எப்படி இருப்பாங்க, அவர் அநேகரை இயேசுக்கா வழி நடத்தணும், தேவனுக்கா வழி நடத்துவாரு, மீதியானியரை கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுப்பார் சொல்லிதான் இந்த குழந்தைய அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா அந்த குழந்தை வசனத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாதான் இருந்தாங்க, நல்ல பிள்ளையாதான் இருந்தாங்க. ஆனா வாலிப வயதை எட்டும் போது கண்களின் நிச்சயில விழுந்ததுனால ஒரு பெண் மூலமா அவங்களுடைய முடி வெட்டப்பட்டு அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலே மரித்து போவதற்கு காரணமா இருந்தாங்க. அவங்க ரட்சித்தாங்க, அநேகரை இயேசுவன் கர்த்தருக்காக வழி நடத்தினாங்க. ஆனா முடிபுரிந்து அவங்களால செயல்பட முடியல. பாருங்க, அவர்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நல்லவங்க தான், நல்லவங்க, நீதிமான் தான். ஆனா ஒரு கண்களின் நிச்சயில விழுந்த நிமித்தம் அந்த கண்களை பிடுங்கிட்டாங்க. ஆனா கடைசியா தன்னை அவர் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. ஆனா அவர் நீண்ட காலம் இருக்க முடியாம போயிட்டாரு. ஆனா அதே இதுல யோசேப்பு அவர் கடைசி வரைக்கும் அந்த பாவத்துக்கு விலகி ஓடினார், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். பரிசுத்தம் வேண்டும் என்று அவர் விரும்பினால இந்த பொல்லாத பாவத்தை நான் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்திற்கு விலகி ஓடினார். ஒருவேளை அவரை ஜெயில சிறைச்சாலையில போட்டா கூட அவர் வெளியே வரும்போது ஒரு மினிஸ்டரா வந்தாரு, இஸ்ரேல் ஜனங்களை ரட்சித்தாரு. இந்த முழு அந்த எகிப்து ஃபுல்லுக்கும் அவர் ஒரு அதிகாரியா இருந்தாரு. தன்னுடைய குலத்துக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள வந்த 70 பேரையும் போஷிப்பதற்கும் அவர் மூலம் தேவன் உதவி செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்க வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக 1 30 60 100 நீங்க பலனை கொடுப்பீர்கள். அவர் சொல்றாரு, பார்த்துடுங்க, அவர் என்ன அழகா சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். மார்க் 4:25 சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன்னா மறைக்கால அவர் சொல்லுவாரு, விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பாங்க, அது மறைக்கால மூடி வைக்க மாட்டாங்க. பாருங்க, வெளிக்கு வராங்க, அது அந்தரங்கம் இல்லை. பாருங்க, வெளியரங்கமாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால், அவன் மனதாய் இருந்தால் கேட்கட்டும்னு சொல்லி அவர் அந்த வார்த்தைகளை பேசுறார். தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டே துக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை துயரத்தோடு இருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்குமா என்று கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஏசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு நமக்காக இந்த பூமியில மரித்தார், இயேசு உங்களுக்காக இந்த பூமியில ஜீவித்தார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். வார்த்தைகளை உட்கொள்ள பழகி கொள்ளுங்கள், வசனத்தின்படி நடக்க பழகி கொள்ளுங்கள். உலகத்தின் கவலைக்குள்ள விழுந்து விடக்கூடாது, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல விழுந்து விடக்கூடாது. இயேசுக்காக முடிவுரை நிலைத்து நிற்போமா? நல்ல நிலத்தில் விழுந்த விதை 1 30 60 100 பலன் தந்தது. இயேசப்பா, என்னை அப்படியாக மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேன் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஏசப்பா ஆண்டவரே, நான் கேட்கிற வார்த்தை ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 1 30 60 100 என்னுடைய வாழ்க்கையிலே பலன் தரணும் சுவாமி. என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல நான் இருக்கக்கூடாதப்பா. ஏசப்பா, இந்த வார்த்தை ஆண்டவரே சத்துரையாண்டு எடுத்து போயிடக்கூடாதப்பா. உலகத்தின் ஐஸ்வர்யமோ ஆண்டவரே, இந்த உலகத்தின் போராட்டங்கள் துன்பங்கள் என்னை ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை விட்டு விழ தள்ளிவிடக்கூடாதுப்பா. இயேசுவே, என்னை ஒரு விசை தகுதிப்படுத்தும்னு சொல்லுவீங்களா? அநேகர் கண்ணீரோடு பாரத்தோடு வந்திருக்கீங்க. இயேசுவே, ஒரு விசை எனக்கு இருங்குங்கப்பா. இயேசுப்பா, உங்களுடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யட்டோம்ப்பா. ஆண்டவரே, வழியருகே விதைக்கப்பட்ட வசனம் போல நான் இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே, முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்ட அந்த விதையை போல நான் இருக்கக்கூடாது. என்னை முழுதுமா கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் கேட்ட இயேசுடைய வார்த்தை, அப்ப நான் கேட்கின்ற வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாக மாற்றணும்ப்பா. என்னை கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி பார்த்து ஜெபிப்பீங்களா?
எல்லாரும் ஜெபிப்பீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா இந்த வேளையில உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த விதை விதைக்கப்படும் போது ஆண்டவரே அது வழியருகே விழுந்து ஆகாயத்து பறவை கொண்டு போனது போல கொண்டு போய் விடாதபடி உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அது கற்பார் நிலத்தில் ஆண்டவரை விதைக்கப்பட்ட விதை போல இராதபடி, முள்ளுள்ள நிலத்தில் போட்ட விதை போல இராதபடி ஆண்டவரே கவலையும் வேதனைகளும் வந்தபோது அது நெருக்கி போட்ட உடனே ஆண்டவரே அது வளர முடியாமல் தடுத்தது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்துவிட கூடாது ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே வேத வசனமானது கேட்கின்ற இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 1, 30, 60, 100 பலன் தரும்படியாய் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுப்பாவுடைய வல்லமையை கடந்து வரும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துல கண்ணீரை நீர் மாற்றும்படியா, வேதனைகளை மாற்றும்படியா ஆண்டவரே எந்த காரியத்துல பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்களோ அந்த காரியத்துல அற்புதம் நடக்கும்படியா பிள்ளைகள் கர்த்தாவுடைய வேத வசனத்தை உட்கொள்ளும் போது, வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே மரியாளை போல நல்ல பங்கை பிள்ளைகள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் முத்திரிக்கப்படுகிறது போல ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே எபேசியர் 1:13 படி ஆண்டவரே வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகத்தக்கதாக 1, 30, 60, 100 பலன் கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று உங்களுக்காக எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்ணீர் துடைக்கப்படுவதாக ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவரே இந்த வேத வசனமானது ஆண்டவரை நீங்க விரும்புகிறபடி பிள்ளைகள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக 1, 30, 60, 100 பலன் தரும்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் கடந்து வருவதாக ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து பல ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைய முடிபெரிந்தும் நிலைத்து நிற்க ஆண்டவரை ரட்சிப்பிலே வளர்ந்து பிரகாசிக்க இனி இயேசு அற்புதத்தை செய்யும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை இன்னும் பரிசுத்தமாக்கும்படியா ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கத்தக்கதாக இந்த வேளையிலும் இயேசுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பீராக. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக ஆண்டவரே வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் அதிசயத்தை செய்கிறதை ஒவ்வொரு குடும்பங்களும் உணரட்டும் அப்பா. கண்ணீரோடு இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தை இன்னும் கேட்பார்களோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களில மெய்யாய் இயேசு எனக்கு இந்த வார்த்தையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே விதையிலே அறுவடை தந்தார் என்று சொல்லத்தக்கதாக இயேசு குடும்பங்களிலே ஆண்டவரே 1, 30, 60, 100 பலன் கிடைக்கும்படியா இயேசு ஆசீர்வாதத்தை அருளி செய்ய வேண்டும் என்று எல்லாரும் அன்பு கரத்திலே கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இதனால் வருகின்ற கானா மகிமை துதி அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு ரட்சகரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இரக்கமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இயேசுதாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்ற